அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் குறித்து மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தேர்தல் வாக்குறுதியாக தாய்மாமன் தங்க மோதிரம் என்ற திட்டத்தை அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் இது ஒரு கற்பனையான திட்டம், நடைமுறையில் இது சாத்தியமே இல்லை, விஜய் என்ன தங்க சுரங்கமா வைத்துள்ளார் என்று எதிர்க்கட்சியினர் பலர் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இதற்கிடையே இந்த திட்டம் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் சமீபத்தில் அறிவித்திருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய்மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய்மாமன். எப்படி ரியல் தாய்மாமன். இதன் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. அதாவது 1 கிராம் தங்கம் ரூபாய் 5725க்கு கொள்முதல் செய்ய டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை டெண்டருக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்களை வாங்க ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு ஆண்டுதோறும் 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அனைத்து பிரசவமும் மருத்துவமனையில் தான் பிறக்க வேண்டும். அரசு மருத்துவமனையில் தான் நாங்கள் அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறோம். மக்கள் நீங்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனியார் மருத்துவமனையில் நீங்கள் சுகப்பிரசவமாக இருந்தால் கூட உங்களுக்கு கையிலிருந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 67,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். இதுவே நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் வந்து பிரசவம் பார்த்தீங்கன்னா உங்கள் அரசு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லப்படுகிறது ஒரு 1,500 ரூபா தான். அது எதுக்குன்னா நீங்கள் பஸ் செலவு, ஒரு பெட்ஷீட் வாங்குறது, சோப்பு வாங்குறது, அந்த மாதிரி செலவு. இவ்வளவு வசதிகள் இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் அரசு மருத்துவமனை நோக்கி மருத்துவ பயனாளிகள்லாம் உங்கள் பிரசவத்தை நீங்கள் பார்க்கணும். அதுதான் இந்த ஒரு உன்னத நோக்கம் இது. அது மட்டுமல்ல, நம்ம முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளும் இது நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் பல நிதி நெருக்கடிகள் இருந்த போதிலும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்பினார்கள், உறுதியாக இருந்தார்கள். அதனால தான் இந்த திட்டத்தை நம்ம அறிவிச்சிருக்கோம்.